Hi friends, welcome back to my channel Munira's Kitchen. இப்போ நம்ம கிச்சனில் பீஹாரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கவங்களா இருந்தாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாட்டி ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடுகெண்ணெய் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். 1 கிலோ சிக்கன் நான் யூஸ் பண்ணுறப்போ அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலையும் மஞ்சள் பொடியிலையும் நல்லா அதை வதங்கணும். லேசாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த உப்பு மஞ்சள் பொடியில் நல்லா பிடிக்கும். அதில் இது நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு நம்ம வேறு பிளேட்டில் அதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் சிக்கனும் மாற்றி வச்சாச்சு. இப்போ அதே பேனில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு அதில் 2-3 பட்டை, பின்ன கிராம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஒரு வாசத்துக்கு அதில் போட்டு ஒரே ஒரு பே லீஃப் மாத்திரம் போட்டு நல்லா அதை வாசம் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கிறோம். வதக்கின பிறகு இப்போ 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்தில் வரணும். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு மாத்திரம் தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி 1 இன்ச் இஞ்சியும், பச்சை மிளகு 2 பச்சை மிளகும் சதைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி தோலும் களையாமல் நல்லா கழுவி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இதோட எசன்ஸ் நல்லா அதுக்குள்ளே இறங்கும், நல்லா இதோட அரோமா கிடைக்கும். அதான் இதில் ஸ்பெஷல். இப்போ 1 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன காரத்துக்கு உங்கள் இஷ்டம் போல் 1 ஸ்பூனும் 3/4 டீஸ்பூனும் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது ட்ரையாக இருக்கிற காரணம் ஒரு 1/2 கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இல்லை நம்ம தக்காளி ஆட் பண்ணுறதில்ல, இதான் மசாலா. டேக் தகுந்த மாதிரி உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது மசாலாலாம் பொடிக்கட்டும். அந்த முழுசாக போட்டுக்கிற பூண்டெல்லாம் நல்லா மசியணும். கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கணும். அது இந்த மாதிரி மசிஞ்சு கிடச்சாலே உங்களுக்கு போதும். அந்த பூண்டோட எசன்ஸ்லாம் நல்லா அதில் இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த பொடி பண்ண ஜீரக பொடி அது. பின்ன 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு கரம் மசாலா பொடி இல்லாட்டி சிக்கன் பொடியோ இல்லாட்டி மீட் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற சிக்கனை இது கூட நம்ம சேர்த்திட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு, ரொம்ப ட்ரையாக இருந்தால் நீங்கள் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு போட்டு மூடி போட்டு உப்பு இருக்கா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். எல்லா மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்குது. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும்னா வேணால் இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம். இந்த வரமிளகு இந்த எண்ணெய் தாளிக்கும் போதே போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணாலும் உங்களுக்கு குழப்பமில்லை, ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீஹாரி சிக்கன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இஷ்டப்படுறவங்க இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் கறியில் அந்த மஸ்டர்ட் ஆயிலும் இந்த பூண்டோட ஸ்மெல்லு நல்லா தூக்கி அடிக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மேலே வாசத்துக்கு மல்லி இலையும் தூவி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே தம்மிலே இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்ல சூப்பர் டேஸ்ட்டோடு இது இருக்கும். வீட்டில் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.